சிங்கப்பூருக்கு சொற்பொழிவுக்கு போயிருந்தாங்க. சிங்கப்பூருக்கு சொற்பொழிவுக்கு போயிட்டு வரிசையில் நிற்போம்ல, ஃப்ளைட் டிக்கெட் வாங்குறதுக்கு, போர்டிங் பாஸ் வாங்குறதுக்கு நிற்போம்ல. நாங்கள் ஒரு 20 பேர் வரிசையில் நிற்கிறோம். அங்கேருந்து ஒருத்தர் வந்தார். வந்து அந்த பொண்ணுக்கிட்ட டிக்கெட் கொடுப்பாங்கல்ல, அந்த பொண்ணுக்கிட்ட போர்டிங் பாஸ் கொடுனார். அந்த ஜெராக்ஸை கொடுத்து, பிரிண்ட் அவுட்டை கொடுத்து, அந்த பொண்ணு சொல்லிச்சு வரிசையில் வாங்க. ஏன்னா அங்கெல்லாம் வரிசை முறையை பின்பற்றுவார்கள். யாராக இருந்தாலும் சரி, மினிஸ்டராக இருந்தாலும் இனி யாராக வேணா வரிசையில் வாங்கன்னுச்சு அந்த பொண்ணு. இவர் சொன்ன, ஏய் நான் யார் தெரியுமா? நீங்களாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பீங்க சொல்லுங்கள். நீங்கள் தான் அந்த பொண்ணு, நீங்கள் அந்த இடத்துல வேலை செய்கிறீங்க. 20 பேர் வரிசையில் நிற்கிறாங்க. ஒருத்தர் வந்து, ஏய் நான் யார் தெரியுமா என்ன சொல்லுவீங்க? அப்படி சொல்லி, அவ்வளோ நல்லவங்களாமா? பார்த்தா பெரிய ஆள் மாதிரி தெரியுது, பவரில் இருக்க ஆள் மாதிரி தெரியுது. சொல்லி வேலையை விட்டு தூக்கிட்டா என்ன பண்ணுறது? நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். பெரிய சாதாரண ஆள்னா இப்போ வரிசையில் வான்னு சொல்லலாம். அவர் ஏதோ ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிற மாதிரி, அவர் நினச்சா என்னை வேலை விட்டு தூக்கலாம். அப்படி இடத்துல, ஏய் நான் யார் தெரியுமான்னார். அந்த பொண்ணு சொல்லிச்சு, சார் யாராக இருந்தால் என்ன வரிசையில், ஏய் நான் யார் தெரியுமா? சார் நீங்கள் யாராக இருந்தால் என்ன சார், கொஞ்சம் வரிசையில் வாங்க சார். நான் யார் தெரியுமா? நான் அந்த பொண்ணையே பார்த்துருக்கேன். மிஞ்சி போன ஒரு 22-23 வயசு தான் இருக்கும். அந்த பொண்ணு மைக்கில் சொல்லிச்சு, நண்பர்களே, அந்த பொண்ணு இங்கிலீஷில் சொல்லிச்சு, நான் தமிழில் சொல்கிறேன். சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில், நண்பர்களே, என்னிடம் ஒருவர் வந்து நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா என்று கேட்கிறார். அவர் யார் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை அவர் யார் என்று உங்களுக்கு தெரிந்தால் அவர் யார் என்பதை அவருக்கு ஞாபகப்படுத்தவும். எல்லாம் சிரிச்சாங்களா? வரிசையில் நின்னவங்களாம். அவர் கோபம் வந்துருச்சு. என்ன பண்ணார்? கையில் இருந்த பிரிண்ட் அவுட் இருக்குல்ல, அதை கிழிச்சு அந்த பொண்ணு தலையில் போட்டார். எவ்வளோ அவமானமாக இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. நான் ஒரு வேலையில் இருக்கேன், ஒரு ஏர்போர்ட்டில், எல்லாருக்கும் முன்னாடி என் தலையில் ஒருத்தன் குப்பை போட்ட கோபம் வருமா வராதா? கிழிச்சு அந்த பொண்ணு தலையில் போட்டார். நான் அந்த பொண்ணையை பார்த்துட்டு இருக்கேன். அந்த பொண்ணு ஒவ்வொரு பேப்பராக பொறுமையாக எடுத்துட்டு அந்த பொண்ணு எடுத்துட்டு அவர்கிட்ட அந்த பேப்பரை நீட்டி, குப்பையை குப்பை தொட்டியில் போடாததற்கு $100 ஃபைன் கட்டவும். அவருக்கு முகம்லாம் மாறிடுச்சு. கொல்ல போகிறேன் ஒன்றுன்னாரு. அதையாவது வரிசையில் வந்து பண்ணுங்களேன் சார், அதுக்காவது வரிசையில் வாங்க போங்க. என்ன தெரியுமா? சூழ்நிலைகளை கையாளுதல்னு ஒன்று இருக்குது. சூழ்நிலைகளை கையாளுதல். யார் எப்போ துரோகியாக மாறுவான்னு தெரியாது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பொறுமையாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு. அது ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ சூரபதுமன் ஏன் அழிஞ்சு போனால்? ஈகோவால் அழிஞ்சு போனான். தடுத்தது மானம் ஒன்றே. அப்புறம் முருகப்பெருமானுடைய கருணையால் அவனுக்கு வாழ்க்கை வந்துச்சு, அது வேற விஷயம். ஈகோன்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். முருக பக்தர்களாக இருந்தால், பிரம்மனாக இருந்தாலும் சரி, சூரபதுமனாக இருந்தாலும் சரி, என்ன இருந்துச்சு மனசுக்குள்ள? நான் என்கிற ஆணவம் இருந்தது. அந்த ஆணவம் இருக்கிற வரைக்கும் முருகப்பெருமானை அருளை நாம் எதிர்பார்க்க முடியாது.